இன்றைக்கி லன்ச் மட்டும் செஞ்சால் போதும். எப்போதுமே வீட்டில் 3 வெரைட்டி தான். ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாருன்னா, ஃப்ரைடே நைட்டு சாப்பிடல. சப்பாத்தி, கிழங்கு மசாலா செஞ்சுருந்தேன். அவர் எங்கேயோ பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஈவினிங் பேல் பூரி, மசால் பூரி எல்லாம் சாப்பிட்டேன்னு சொன்னார். அப்புறம் நான் அந்த சப்பாத்தி என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். சரி சனிக்கிழமை காலைல நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு மட்டும் தானே பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும். அதனால் மதியத்துக்கு சாம்பார் சாதம் தான் செய்கிறேன். அதுவே காலையிலேயே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு, எப்போதுமே நான் சாம்பாருக்கு மட்டும் சின்ன வெங்காயம் போட்டு தான் தாளிப்பேன். டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இல்லை பீன்ஸ் காய் இருந்துச்சு, அதனால் அதை போட்டே சாம்பார் சாப்பாடு வந்து செஞ்சிடலான்ட்டு பருப்பையும் அரிசியும் ஒன்றா வேக வச்சுட்டு, இன்னொரு பக்கத்து காய் வந்து வேகிறதுக்காக சாம்பார் பொடியெல்லாம் போட்டு தாளித்து விட்டாச்சு. பொரியலுக்கு இன்றைக்கி வந்து பீர்க்கங்காய் பொரியல் தான். நேற்றே வந்து காயை கட் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி சமைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால பீர்க்கங்காய்க்கு எப்போதுமே தண்ணி சேர்க்கக்கூடாது, உப்பு வந்து கம்மியாக தான் சேர்க்கணும். ஏன்னா பீர்க்கங்காயில் வர தண்ணியே அது வந்து நல்லா வெந்துருங்கிறதுனால சாம்பார் சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. அவருக்கும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். என்னோடய மார்னிங் ரொட்டீன் இன்றைக்கி இப்படி தான் இருந்துச்சு.